ஏண்டா தங்கமணி, என்னடா ரங்கமணி, ரொம்ப பசிக்குது, என்னடா பண்ண? பேசாம சாப்பிட்டுரு. கரெக்ட். அப்ப நீ எனக்கு சாப்பாடு வாங்கி தர. ஓய் விளையாடுறியா? என்கிட்ட 5 ரூபா தான் இருக்கு. 5 ரூபாய் இருக்குல்ல, ஆளுக்கு பாதி பாதி சாப்பிடலாம். முழு சாப்பாடே சாப்பிடுவோம். இப்பதான் பணம் இல்லன்னு. ஆனா மூளை இருக்கே, அங்க பார். என்ன சார் சாப்பிடுறீங்க? சாப்பாடு இருக்கா? முழு சாப்பாடு அளவு சாப்பாடா? அளவுக்கும் முழுசுக்கு என்ன வித்தியாசம்? அளவு சாப்பாடுனா ஒரு தடவை தான் சாதம் போடுவோம். முழு சாப்பாடுனா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். எவ்வளவு வேணா சாப்பிடலாம். முழு சாப்பாடே கொண்டா. சார் உங்களுக்கு? எனக்கு அவன் இன்னைக்கு விரதம். இலைய எடுத்துட்டு போயிடுங்க, இல்லன்னா இலைய தின்னுடுவான். டேய், சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு விரதம் என்ன கைட்டு விட பாக்குறியா? பொறுத்திருந்து பார். நீ சாப்பிடுறதையா? இல்லடா, சப்ளையர் என்ன வருவான்? இருடா, எல்லாம் உனக்கு தான். கொஞ்சம் இடியா பாத்தி கட்டிடுறேன். சர்வர் வரேன் சார். என்ன கொடுற? இருடா, போட்டோம் போனப்புறம் நைஸா ஆரம்பிச்சிட்டியா? சாப்பிடு சாப்பிடு. வரான் கையை உள்ள போடு. இன்னும் சாம்பார் பொடியா? என்ன சார் சாம்பார் அவ்வளவு நல்லாவா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடுறீங்க, அவர் சொல்றாரு. அவன் வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிருவான். மோப்ப சக்தி அதிகம். நீங்க இருமுறீங்க, அவர் தண்ணி குடிக்கிறாரு. அவ்வளவு நட்பு. நான் சாப்பிடுறேன், கடைசியில அவன் கை கழுவுவான். சாம்பார் ஊத்தியா? அப்படி கூட்டுப்புறையில இருந்தாங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதுவா வாயா. நான் சாப்பிடுறேன்டா. இது இலை கிழிஞ்சிட போகுது, மறுபடியும் இருக்கணும். காலி பண்ணிட்டியா? வரான். சர்வர் சாதம் முடியா? போறோம். இன்னும் சூடா ரைஸ் கொண்டா. இப்பதான் ஒலை வச்சிருக்கேன், இன்னும் 10 நிமிஷம் ஆகும். முதலாளி அரிசி வாங்க போயிருக்காரு. எவ்வளவு கரண்டியா? போய என்ன அந்த பையன் அடிக்கடி அந்த டேபிளுக்கே போய்கிட்டு இருக்கான்? டேய் வாடா, என்ன அந்த டேபிளே பாத்து நிக்கிற? முழு சாப்பாடு சார், போய் தீனி தின்றான். நான் என்ன பண்றது? சாப்பாடு ரொம்ப சுமார். இந்த சாப்பாடு எந்த போட்டு போடுறீங்க? நாளைக்கு வரோம், வாங்க வாங்க. கொஞ்சம் சோம்பு வைக்க கூடாது. என்ன பையா? அண்ணே, அந்த பயலுங்க உங்களை சரியா ஏமாத்தினானுங்க. என்ன சொல்ற நீ? பின்ன என்னங்க, ஒரு முழு சாப்பாட்டை வாங்கி 2 பேர் மாத்தி மாத்தி சாப்பிட்டாங்க. உங்க காசு போச்சுங்க. என்ன ஏமாத்திட்டானுங்களா? காசு போனாலும் பரவாயில்ல, என்ன ஏமாத்திட்டு அவனை சும்மா விட மாட்டேன். ஆளை வச்சாவது நொறுக்கிறேன் பாரு, நொறுக்கி. வணக்கம் வக்கீல் ஐயா. வணக்கம். உங்களை ஆபீஸ்ல பாக்க போனேன். இல்லன்னாங்க, வீட்டுல இருக்கா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். பீஸ் கொண்டாந்துருக்கியா? ஐயா. என்ன கேஸ்? ராத்திரில பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தேன், அவ என் மேல கேஸ் போட்டாங்க. புருஷன் முத்தம் கொடுத்தா பொண்டாட்டி கேஸ் போடுவாளா? ஏன் உன் பொண்டாட்டி அவ்வளவு மோசமா? நான் முத்தம் கொடுத்தது என் பொண்டாட்டிக்கு இல்லீங்க, எதிர் வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கு. அப்ப விவகாரம் தான். அந்த பொண்ணு 10 வருஷமா பல்லே தேக்கலன்னு சொல்லி கேஸ உடைச்சிருவோம். நீ கவலைப்படாத, போயா. அந்த சம்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். போ. சரிங்க. ஓகே. உனக்கு என்ன வேணும்? நீ போட்டிருக்கிற கோட்டு வேணும். அப்ப ஏண்டா அறிவு கட்ட முண்டம், இந்த வீட்டுல வக்கீலுக்கு படிச்சவன்னா நீ ஒரு ஞான சூன்யம். என் கோட்டை மாட்டிக்கிட்டு கேனத்தனமாவா சம்பாதிக்கிற? சும்மா இருங்க. என் பிள்ளை ஏன் திட்டுறீங்க? அவனாவது 10 நிமிஷத்துல 500 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான். உங்களுக்கு அதுக்கு துப்புல. பாவம் என் பிள்ளை. இவனாடி பாவம், பூக்கடை பக்கமே சுத்திக்கிட்டு இருக்கான், ஒரு பொண்ணை விடுறது இல்ல. இவனை இப்படியே விட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ரோட்ல போகும்போது எந்தெந்த குழந்தைங்க என்ன பார்த்து தாத்தா தாத்தான்னு கூப்பிட போகுதோ. அப்பா, மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். நான் கூட தான் நேத்து கோயிலுக்கு போனேன். ஒரு சின்ன குழந்தை என்ன பார்த்து அண்ணான்னு சொல்லிச்சு. நான் உன்னை தப்பா நினைச்சேனா? இத்தனைக்கும் அந்த குழந்தை ஓஞ்சாட. அம்மா விஜாரி. அப்படியா? நான் கேக்குறேன்ல, உண்மை சொல்லுங்க. சொல்லுங்க, கேக்குறேன்ல, சொல்லுங்க. ஹாய் பாக்கியலட்சுமி, என்னடி இது? ஒரு லெட்டர் கூட போடாம திடீர்னு வந்து நிக்கிற? ஊரை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி லெட்டர் போட்டிருந்தேனே, இன்னும் கிடைக்கல? மேடம் போஸ்ட். இது வா, நீ எழுதின லெட்டர் இப்ப வந்துருங்க. அதுக்கு நீயே கொண்டு வந்திருக்கலாம். சரி சரி வா.
வீட்ல ஏதோ பிரச்சனையா? ஆட வளர்த்து கசாப்பு கடைக்காரனுக்கு பலி கொடுக்கற மாதிரி என் மாமாவும் அத்தையும் அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கட்டாயப்படுத்தினாங்க. அது பிடிக்காம நான் ஊரை விட்டு வந்துட்டேன். இப்ப என்னதான் பண்ண போற? எனக்கு நீ இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன். ராணி, எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கறதுக்கு உனக்கு சிச்சி என்ன இது பைத்தியக்காரத்தனமா பேசுற? இது ஓ வீடு மாதிரி, ஓ இஷ்டம் போல நீங்க இருக்கலாம். ஆனா வேலை கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி சரி, குளிச்சிட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். ரொம்ப தேங்க்ஸ். தங்கமணி, தங்கமணி என்னாச்சு? டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன என்னன்னு கேக்குறியா? அவங்க வச்சது பதில் ஒன்ன வச்சிருக்கணும். கோச்சுக்காத, வா ரூம் போய் பேசுவோம். யார் இவங்க? நீ இது மாதிரி எக்கு தப்பா மாட்டிட்டு உதவாங்குவேன்னு எனக்கு பட்சி சொல்லிச்சு. அதான் நான் பஸ் போக்கு வந்தேன். நீ வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, இது மாதிரி எத்தனை நாளைக்கு ஊரை ஏமாத்திட்டு இருக்க போற? ஆமா, நீ ரொம்ப யோக்கியம். நீ மட்டும் உங்க அப்பனே ஏமாத்தலையா? சரி விடு, வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற லட்சியம் வேணும்டா. என் ஃப்ரெண்டு காண்டிபோன்னு ஒரு பையன் மெட்ராஸ் போகும்போது கையில சின்ன பொட்டியோட வந்தான். இன்னைக்கு என்னடானா அவனுக்கும் சொந்தமா 6 பங்களா, 4 கார், 3 சம்சார் இருக்கு. அது எப்படி வரும்போதே பொட்டியில 50 லட்சம் எடுத்துட்டு வந்தான். நானும் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கேன். அவளோட அப்பா பெரிய புண்ணாக்கு வியாபாரி. புண்ணாக்கு வியாபாரியா? அப்போ உனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்ல. டேய், விளையாடாதடா. அந்த பொண்ணு என் மேல உயிரே வச்சிருக்கேன். அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளோட சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துரும். அப்புறம் ஏண்டா அந்த பொண்ணுக்கு ஏதோ மூளை கோளாரா? ஏண்டா? இல்ல உன்ன காதலிக்கிறேன்னு எப்படி சொன்னா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். சுண்டலா, நான் சொல்ல வந்ததே வேறங்க. எங்க அப்பா பெரிய பணக்கார இடத்துலதான் என்ன கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பிடிவாதமா இருக்காரு. என்னங்க, நீங்க உண்மையிலேயே பணக்காரர் தானே? இத பாரு, எனக்கு இந்த ஆடம்பர ஆர்ப்பாட்டம் பிடிக்காது. நான் எளிமையா இருக்கிறத பார்த்துட்டு என்ன நீ சந்தேகப்படுற. அத்தோட உன்னை சந்திக்கும் போது நான் யாரு, என்னோட வசதி என்னங்கறத நீயே தெரிஞ்சுக்குவ. என்னங்க? அப்ப நான் கடைசியா கேக்குறேன், நான் சொந்தமா பிசினஸ் பண்ண பணம் தர போறியா இல்லையா? அப்போ பணம் அவசியம் வேணுங்கிற. ஆமா, கொடுக்கறத வாங்கிக்க. இந்தா வெறும் 2 ரூபாய். வேணான்னா கொடுத்துரு. இருக்கட்டும், பின்னாடி உதவும். அம்மா என்ன பத்தி எவ்வளவு மட்டமா நினைக்கிறார். இது ஒரு அல்பம். இத பத்தி உனக்கு தெரியாது. கல்யாணத்தனைக்கு ஆரத்தி தட்டுல காசு போட சொன்னா அந்த காசை வாங்கி இத வச்சுக்கோ. இதுகிட்ட போய் பிசினஸ் காசு கேக்குறிய? போடா போய் வேலையை பாடுறா. கண்ணை குத்திடாத. நான் என்னோட சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப என்ன வாடகை கல்யாணம் நின்னுகிட்டு இருக்க? ஏன் நக்கலா பேச மாட்டேன்? ஏமாந்த சொத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்க. ஆமாண்டா, கொள்ள அடிச்சு சேர்த்து வச்சிருக்கேன். யாரோட சொத்தை? லட்சுமி பைனான்ஸ், லட்சுமி ரியல் எஸ்டேட், லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ், இப்படி பல கம்பெனிகளை ஆரம்பிச்சுட்டு கிராமத்துல 50 வயசாகியும் மைனர் மாதிரி பொம்பளை பின்னால சுத்திக்கிட்டு இருக்கான் பாரு ஒருத்தன். யாருப்பா அப்படிப்பட்ட ஒரு இழிச்சவாயன்?
அவன் தான்டா சிவகங்கை கோபி கிருஷ்ணா. லட்சுமி லட்சுமி ஐயோ ஐயோ போச்சு போச்சு போச்சு. என்ன கனவுல ஏதாவது நகை நட்டு காணாம போச்சா? நகை காணாம போனா கூட கண்டுபிடிச்சிடலாமே. நட்டு காணாம போனா கண்டுபிடிக்க முடியாதுங்கறியா? நட்டு கலட்ட மாதிரி பேசுறீங்களே. நான் ஏற்கனவே கரண்ட் போச்சு. என்ன விஷயம்? என் கனவுல நீங்க 4-5 பொண்ணுங்களோட ஆடி பாடுறீங்க. பாடுனா என்ன பாட்டு? ஏதோ கிராமத்து பாட்டு. அப்படியே பாடி இருந்தாலும் கிராமத்து பாட்டா பாடி இருப்பேன். இங்கிலீஷ் பாட்டு. ட்விஸ்ட் இந்த ட்விஸ்ட் எப்படி தெரியுமா வந்துச்சு? சிகரெட்டை குடிச்சு கீழே போட்டு காலால அணைக்கும் போது அப்படியே வந்துச்சு. சிகரெட் மட்டும் குடிக்கல, ட்விஸ்டே வந்திருக்காது. நிறுத்துங்க உங்க ஆட்டமும் பாட்டமும். இது எப்படி இருக்கு? ஆமா, எந்த பொண்ணை பார்த்தாலும் போதும் இப்படி தட்டிக்க வேண்டியது அப்படி தூக்க வேண்டியது. ஐயோ, இந்த வயசுல நீங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்து கிராமத்துல தலை காட்ட முடியல. அப்ப பட்டணத்துக்கு போவோம், அங்கே தலை காட்டு. பட்டணமா? வேண்டவே வேண்டாம். அப்ப கிராமத்திலே ஆடுவோம். ஜாலி. காலை உடைச்சு. ஆமா தங்கமணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்லு. இந்த லட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு உங்க அப்பா தானே லீகல் அட்வைசர்? அந்த கம்பெனில இருந்து வர பணத்துல தான் எங்க அப்பனுக்கே பூவா. அதுக்கு என்னப்பா? என்னவா? ஆ. அதோட ஓனர் எவ்வளவு பெரிய ஆளு? லட்சுமி மில்ஸ், லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ், லட்சுமி ஃபேப்ரிக்ஸ். லட்சுமிங்கிற பேர்ல எந்த கம்பெனி இருந்தாலும் அவருக்கு தாண்டா சொந்தம். ஆமா, யார் அந்த லட்சுமி? அவருக்கு ஒரு புள்ள, ஒரு பொண்ணு. ஓ, அந்த பொண்ணு தான் லட்சுமியா இருக்கும். என்னை விட அவரை பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. ஆமா, அந்த ஆள் இப்ப எங்க இருக்கா? ராஜா அண்ணாமரபத்துல கோட்டை மாதிரி வீடு, வேலைக்காரன் தான் அனுபவிக்கிறான். இவர் கிராமத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. தேங்க்ஸ்டா, பயங்கரமான இன்ஃபர்மேஷன் கொடுத்த. ஆமா, சட்டை புதுசா? மோந்து பாரு, புதுசு, துவைக்கவே இல்ல. சட்டை ரொம்ப நல்லா இருக்குடா. என்னடா இப்படி பண்ணிட்ட? இருக்க நான் வந்துடுறேன். ஏய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்லு. இந்த லட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு உங்க அப்பா தானே லீகல் அட்வைசர்? அந்த கம்பெனில இருந்து வர பணத்துல தான் எங்க அப்பனுக்கே பூவா. அதுக்கு என்னப்பா? என்னவா? ஆ. அதோட ஓனர் எவ்வளவு பெரிய ஆளு? லட்சுமி மில்ஸ், லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ், லட்சுமி ஃபேப்ரிக்ஸ். லட்சுமிங்கிற பேர்ல எந்த கம்பெனி இருந்தாலும் அவருக்கு தாண்டா சொந்தம். ஆமா, யார் அந்த லட்சுமி? அவருக்கு ஒரு புள்ள, ஒரு பொண்ணு. ஓ, அந்த பொண்ணு தான் லட்சுமியா இருக்கும். என்னை விட அவரை பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. ஆமா, அந்த ஆள் இப்ப எங்க இருக்கா? ராஜா அண்ணாமரபத்துல கோட்டை மாதிரி வீடு, வேலைக்காரன் தான் அனுபவிக்கிறான். இவர் கிராமத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. தேங்க்ஸ்டா, பயங்கரமான இன்ஃபர்மேஷன் கொடுத்த. ஆமா, சட்டை புதுசா? மோந்து பாரு, புதுசு, துவைக்கவே இல்ல. சட்டை ரொம்ப நல்லா இருக்குடா. என்னடா இப்படி பண்ணிட்ட? இருக்க நான் வந்துடுறேன். ஏய், ஜெட்டி உருவிட்டான். சார் சார், ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்னங்க? வண்டி ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? சரி, உட்காருங்க. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாங்க, இதை வச்சுங்க. யோ, நானா கூலிக்கு வேலை செய்யறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஐம் சாரி, அப்படிலாம் நினைக்கல. அப்படி நினைக்கல. அப்ப கொடு. அப்படியே நான் சொல்றது கொஞ்சம் டிராப் பண்ணிடு. சார், சீக்கிரம். ஐயோ, யோ டிரைவர். டிரைவரா? ஆமாயா, நம்ம பெட்ரோல் பங்க்கு போய் டேங்க் ஃபுல் பண்ணிக்கோ. என்ன அசந்துட்டியா? நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. ஏமாத்தனா? அந்த காரு, டிரஸ், இந்த மோதிரம் எல்லாம் இருந்ததா? சத்தியமா நான் பணக்காரன். இவ்வளவு நாளா என்கிட்ட பழகுறீங்களே, உங்க அப்பா அம்மா யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்பா? அப்பா இந்த லட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட முதலாளி சிவகங்கை கோபி கிருஷ்ணா. அவர்தான். அவரோட மகனா நீங்க? ஆமா, எங்களுக்கு மவுண்ட் ரோட்ல 4 கப்பல் ஓடுது. அப்படின்னா பாத்துக்கோயேன். அம்மா அம்மா அவரோட வாய்ஸ் மை மதர். ஐயோ, நான் அத சொல்லலீங்க. இத பார், அடிக்கடி நீ என்ன சந்தேகப்படுற. உண்மை சொல்றேன், நான் பெரிய பணக்காரன்னு. ம். நீ பாட்டுக்கு உங்க அப்பா அப்பா யாரு, உங்க அம்மா அம்மா யாருன்னு கேட்டுட்டு இருக்காத. அழுது அந்த அளவுக்கு போயிட்டாளா? வீட்டுக்கு வரட்டும், காலை ஒடிச்சிடுறேன். வந்தாச்சு. டேய், நில்லு. எங்க போயிட்டு வர்ற? அது வந்து நான் என்ன தைரியம்? நான் படிச்சு படிச்சு பல இடம் சொல்லிருக்கல, பரதேசி பையல காதலிக்க கூடாதுன்னு. அவர் ஒன்னும் பரதேசி இல்லப்பா. இன்னும் என்னவா? லட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓனர் சிவகங்கை கோபி கிருஷ்ணாவோட ஒரே பையன்பா. இவன் எங்க கோபிகிருஷ்ணாவோட மகனா? அவர் பெரிய கோடீஸ்வராச்சே. நீ சொல்றதுல உண்மைதானா? ஆமாப்பா. இப்பதாம்மா நீ என் பொண்ணு. அந்த பையனை விட்டுறாத, மத்தத நான் கவனிச்சுக்கிறேன்.